Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய கேக் டெக்கரேட்டிங் வீடியோஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நாங்கள் ஃபாண்டன்ட் ஐசிங்குக்கு மேலே எப்படி கோல்ட் பெயிண்டை ஸ்ப்ரேயர் மூலம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த கோல்ட் ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு கேக்குக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் ஒரு ரெஜி ஃபார்முக்கு மேலே இவ்வாறு ஃபாண்டன்ட் ஐசிங்கால் கவர் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க நாங்கள் இந்த ரெஜி ஃபார்மை இவ்வாறு ஃபாண்டன்ட் ஐசிங்கெல்லாம் கவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு எப்படி கோல்ட் ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் எங்கே வச்சு இந்த கோல்ட் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த இவ்வாறு கவர் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோல்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இடம் முழுவதுமே டஸ்ட் ஆகிடும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பால்கனியில் வச்சு கூட இதை செய்து கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 25 சென்டிமீட்டர் அளவுள்ள ரெஜி ஃபார்ம் தான் எடுத்திருக்கிறேன். அது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 100 ml ஸ்ப்ரேயர் 2 தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்க நாங்கள் இந்த கோல்ட் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். எப்போவுமே நீங்கள் இந்த கோல்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது இவ்வாறு ஒரு ரெஜி ஃபார்முக்கு மேலே இல்லை கேக்குக்கு மேலே நீங்கள் ஃபாண்டன்ட் ஐசிங்கை கவர் பண்ணிவிட்டு உடனே இந்த கோல்ட் ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக செட் ஆகும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோல்ட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே அது உங்களுக்கு ட்ரை ஆகியும் வந்துடும். ஏற்கனவே நாங்கள் கோல்ட் டஸ்ட்டை வச்சு எப்படி கோல்ட் பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கோல்ட் பெயிண்ட்டை எப்படி நாங்கள் ஸ்ப்ரேயர் மூலம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லித்தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு பர்த்டே கேக் இல்லைன்னு சொன்னால் ஒரு வெட்டிங் கேக் செய்யும் போது இவ்வாறு ஒரு கோல்ட் ஸ்ப்ரேயரை ட்ரை பண்ணி பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்த்டே கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோ ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.